Good afternoon everyone. I am Sengadir from Anamani College of Technology. நான் இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தது நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டினா என்னென்னு பார்த்தோம். இப்போ எத்தனை டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஜெனரலி fluid is divided into Newtonian fluid, non-Newtonian fluid. Newtonian fluid obeys Newton's law of viscosity. Non-Newtonian fluid, it's not obey the Newton's law of viscosity. It's divided into time dependent, time independent. Time independent la three types of plastics இருக்கு. Pseudoplastics, dilatic plastics, Bigam plastics. Time dependent la thixotropic, rheopectic types of plastics இருக்கு. இதுக்கு நம்ம எப்படி விஸ்காசிட்டி கண்டுபிடிக்க போறோம்னு தான் பார்க்குறோம். ஜெனரலாக மாடிஃபிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டியோட ஃபார்முலா என்னன்னா டவ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, இது வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட் இன்ட்டு பவர் என். என் எதுக்காகனா இதோட எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றதுக்காக இது என். இப்போ பவர் இன்க்ரீஸ் ஆக இந்த இடத்துல டோ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம இதுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். தேர் ஆர் டூ ஸ்லோப்ஸ். டவ் இது வந்து ஒய் ஆக்சிஸில், எக்ஸ் ஆக்சிஸில் velocity gradient. Newton's law of viscosity ஓட ஃபார்முலா என்னன்னா tau is proportional to velocity gradient. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா டைம் இண்டிபெண்டன்ட்டில் சூடோ பிளாஸ்டிக்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்க்க போகிறோம். சூடோ பிளாஸ்டிக் இந்த ஸ்லோப்ஸில் n ஈக்குவல் டு n லெஸ்ஸர் தென் 1 இருக்கணும். அது n லெஸ்ஸர் தென் 1 இருந்துச்சுன்னா ஸ்லோப் வந்து இப்படி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது சூடோ பிளாஸ்டிக்ஸ். இதில் ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்ணுறது பார்க்கலாம். டவ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ சூடோ பிளாஸ்டிக்ஸுக்கு 0, பி மியூ, மியூ இஸ் டிஃபைன் அஸ் விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி வெலாசிட்டி கிரேடியன்ட் எப்பயும் போல ஜென்ரலாக இருக்கிறது தான். நெக்ஸ்ட் டைலாட்டிக். இதுக்கு இந்த பிளாஸ்டிக்ஸ் நம்ம ரெப்ரசன்டேஷன் பார்க்குறப்ப இதோட டைலாட்டிக்னா இங்கே இருக்குது. டைலாட்டிக் வந்து n லெஸர் தென் 1, n கிரேட்டர் தென் 1. இது வந்து இதோட கிராஃபிக்கல் வந்து ரைஸ் ஆகும். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஏக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பி மியூ n கிரேட்டர் தென் 1 அப்படின்னா ரைஸ் ஆகும் ஸ்லோப் ஆயிருக்கா. இது வந்து டைலாக்டிக் பிளாஸ்டிக்ஸ் சொல்லுவோம். அடுத்து பைகெமிக் பிளாஸ்டிக். பைகெமிக் பிளாஸ்டிக் இங்கே இருக்குது. ஸ்லோப் வந்து n ஈக்குவல் டு 1 இருக்கணும். பைகெமிக் பிளாஸ்டிக்ஸுக்கு n ஈக்குவல் டு 1 இருக்கா. இதுக்கான ஏ வந்து டவ் ஈக்குவல் டு 0, ஏன்னா இதோட விஸ்காசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும் இல்லார ப்ரெஷரை பொறுத்து. இதை வந்து பைகெமிக் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட்னா டவ் ஈக்குவல் டு ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது டவ் நாட் சப்ஸ்டியூட் பண்ணணும் ப்ளஸ் பி. பிக்கு வந்து மியூ வெலாசிட்டி கிரேடியன்ட். நெக்ஸ்ட்டு டைம் டிபெண்டன்ட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. தயோபெட்டிக், ரியோபெக்டிக். ஐசோடாபிக், ரியோபெட்டிக். தயோடாபிக்கில் n லெஸர் தென் 1 இருக்கனால ஸ்லோப் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதை நம்ம ஃபார்முலாவாக எப்படி பண்ணணும்னா ஏக்கு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பிக்கு மியூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், n லெஸர் தென் 1 இருக்கணும். அப்போ தான் இது வந்து தயோடோபிக் பிளாஸ்டிக்காக இருக்கும், தயோடோபிக் ஃப்ளூயிடு. வெலாசிட்டி கிரேடியன்ட் எப்பயும் போல். நெக்ஸ்ட்டு ரியோபெட்டிக். இங்கே இருக்குது. ஸ்லோப் வந்து ரியோபெட்டிக் n கிரேட்டர் தென் 1 இருக்கணும், அப்போ ரைஸ் ஆகும். இதை ஃபார்முலாவாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு மியூ வெலாசிட்டி கிரேடியன்ட் எப்பயும் போல். இது வந்து விலாசிட்டி கண்டுபிடிக்கிறது. எதுக்கு விஸ்காசிட்டி கண்டுபிடிக்கிறோம் எதுனா ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்கோட விஸ்காசிட்டியும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, அதுக்கான கிராஃப் ரெப்ரசன்டேஷன் இது.
இப்போ நம்ம தேவையானதெல்லாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இப்போ சூடோ பிளாஸ்டிக்கான வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பிளாஸ்டிக்கும் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ.